இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வல்லாரைக்கீரை துவையல். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் நான் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. குக்கிங் ஆயில் ஒரு கரண்டி அளவு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கடுகு வெடித்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு 3 ஸ்பூன்ஸ் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் முழு உளுந்து போட்டுக்கலாம். முழு உளுந்து போட்டால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கடலைப்பருப்பு கம்மியாக போட்டதுனால நான் மறுபடியும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். இது கூட மிளகு சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லா காரமாக சாப்பிடுவீங்கன்னா நிறையா மிளகு கூட சேர்த்திக்கலாம். காஞ்ச மிளகாய் கொஞ்சம், ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்திருக்கேன். நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால தான் மிளகாயும் 2 கம்மியாக சேர்த்திருக்கேன். நீங்கள் நல்லா காரமாக சாப்பிடுவீங்கன்னா மிளகாயும் நிறையா சேர்த்திக்கோங்க. இது கூட உரித்து வச்ச சின்ன வெங்காயம், பூண்டு 2 ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக சின்ன வெங்காயமும் அது கூட தேங்காய் துண்டுகளும் சேர்த்தோம்னா அந்த கசப்பு கொஞ்சம் நமக்கு கம்மியாக தெரியும். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம வல்லாரைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த வாஷ் பண்ணி வச்சுக்கிற வல்லாரைக்கீரையில் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு சாப்பாடு கூட நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ கீரி வச்சுக்கிற தேங்காய் துண்டுகளை சேர்த்துருக்கோம். இப்போ பொரிச்சு வச்சுக்கிற கீரையை சேர்த்துக்கலாம். இந்த வல்லாரைக்கீரை சீக்கிரமாக குக் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கீரை குக் ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள். இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம், இல்லைன்னா மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். இந்த கீரை துவையலை நம்ம சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இது நல்லா ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் கூட. இது சாப்பிட்டோம்னா குழந்தைகளுக்கு நல்ல ஞாபக சக்தி அதிகரிக்கும்.
படிக்கிற குழந்தைகளுக்கு இதை அடிக்கடி செஞ்சு கொடுங்க. வீக்லி ஒன் செஞ்சு கொடுங்க. நல்லா மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். தேங்க்யூ. This video is sponsored by BuyMode mobile app. BuyMode mobile app is an e-shopping app. இந்த ஆப்போட இன்ஸ்டாலேஷன் லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டெய்லி சமைக்கிறதுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸ் அவைலபிளாக இருக்குது. தென் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இருக்குது. கிட்ஸ், மென்ஸ், உமன்ஸ் ஆக்சசரிஸ் இருக்குது. நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு தென் லாகின் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன ஐட்டம்ஸ் வேணும்னாலும் சர்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். டோர் டெலிவரி அவைலபிளாக இருக்குது. பேக்கிங்கும் நீட்டாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஹாப்பி ஷாப்பிங்.